மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜூலை 26 இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள 8 முக்கிய அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல் அறிவிப்பு: வடபழனி சமயபுரம் கோயில் ஊழியர்கள் 2 பேர் சஸ்பெண்ட், முறைகேடு புகாரில் அமைச்சர் நடவடிக்கை. வடபழனி சுப்பிரமணிய சுவாமி கோயில் மற்றும் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் நடந்த முறைகேடுகள், நிர்வாக சீர்கேடுகள் தொடர்பாக 2 ஊழியர்களை பணியிடை நீக்கம் செய்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு வடபழனி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அமைச்சர் ரமேஷ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கோயில் நிர்வாகத்தில் சில முறைகேடுகளும் குளறுபடிகளும் நடந்திருப்பது கண்டறியப்பட்டது. இந்நிலையில் நிர்வாக சீர்கேடுகளுக்கு காரணமாக கருதப்படும் இளநிலை உதவியாளர் ஹரி கோவிந்த் என்பவரை பணியிடை நீக்கம் செய்து அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அதேபோல் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் மணியக்காரராக பணிபுரியும் பழனி என்பவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார்கள் எழுந்தன. இதுகுறித்து திருச்சி லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி மணிகண்டன் தலைமையிலான போலீசார் சில நாட்களுக்கு முன்பு அவரிடம் விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையின் அடிப்படையில் பொது நலன் மற்றும் நிர்வாக நலன் கருதி பழனியை பணியிடை நீக்கம் செய்து அமைச்சர் ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். கோயில் நிர்வாகத்தில் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை தொடரும் என அமைச்சர் எச்சரித்துள்ளதாக அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். அடுத்து இரண்டாவது அறிவிப்பு: குமரி தென்காசி தவிர்த்து இதர பகுதிகளில் வசிப்போருக்கு காணிக்காரன் காணிக்கர் சான்று உடனடி ரத்து. தமிழகத்தில் கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய பகுதிகளில் காணிக்காரன் அல்லது காணிக்கர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வசிக்கின்றனர். இந்நிலையில் சென்னை உட்பட இதர 10 மாவட்டங்களில் வசிக்கும் 954 பேருக்கு காணிக்காரன் காணிக்கர் என கடந்த காலங்களில் சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டிருப்பது அரசின் கவனத்துக்கு வந்துள்ளது. இதையடுத்து அந்த சான்றிதழ்களை ரத்து செய்ய மாவட்ட நிர்வாகங்களுக்கு சமூக நீதித்துறை செயலர் நா. சுப்பையன் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது: கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அம்பாசமுத்திரம் தாலுகாவில் உள்ளவர்கள் மட்டும் தமிழகத்தின் பழங்குடியினர் பட்டியலில் காணிக்காரன் அல்லது காணிக்கர் இனத்தில் சேர்க்கப்பட்டுள்ளனர். எனவே இப்பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு மட்டுமே காணிக்காரன் காணிக்கர் சாதி சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும். ஆனால் கடந்த 2018 ஜனவரி 1 முதல் 2026 மே 26ஆம் தேதி வரை வருவாய் மேலாண்மை ஆணையரகம் வழியாக தமிழ்நாடு மின் ஆளுமை முகவை மூலம் சென்னையில் 40, செங்கல்பட்டு 152, காஞ்சிபுரம் 244, கடலூர் 197, கள்ளக்குறிச்சி 4, மதுரை 3, ராமநாதபுரம் 203, திருவாரூர் 30, வேலூர் 43, விழுப்புரம் 38 என 954 பேருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே கடந்த 2005ஆம் ஆண்டு தமிழக அரசு வெளியிட்ட அரசாணையில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் சாதி சான்றிதழ் வழங்குவது தொடர்பான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாடு பழங்குடியினர் பட்டியலில் வரிசை எண் 7இல் காணிக்காரன் அல்லது காணிக்கர் சாதி சான்றிதழானது கன்னியாகுமரி மற்றும் தென்காசியில் செங்கோட்டை அம்பாசமுத்திரம் தாலுகாக்களில் உள்ளவர்களை தவிர மற்ற மாவட்டங்களில் வசிப்பவர்களுக்கு இணையதளம் வழியாகவோ நேரடியாகவோ முறைகேடாக வழங்கப்பட்டிருந்தால் உடனே ரத்து செய்து அரசுக்கு தெரிவிக்க வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. அடுத்து மூன்றாவது அறிவிப்பு: பள்ளிக்கரணையில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதி ரத்து. மாநில மதிப்பீட்டு ஆணையம் பதிலளிக்க ஐகோர்ட் உத்தரவு. பள்ளிக்கரணை ராம் சர்
சதுப்பு நிலத்தை ஒட்டிய பகுதியில் 1250 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதி ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தனியார் கட்டுமான நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் இது தொடர்பாக மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை பள்ளிக்கரணை ராம்சர் சதுப்பு நிலத்தின் அருகே பிரிகேட் என்ற தனியார் கட்டுமான நிறுவனம் 1250 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட முந்தைய திமுக ஆட்சியில் மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையமும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமும் அனுமதி வழங்கியிருந்தன. இதை எதிர்த்து அறப்போர் இயக்கம் சார்பிலும் அதிமுக தரப்பிலும் தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சதுப்பு நிலம் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே நிலுவையில் உள்ளதால் இந்த வழக்கிலும் உச்சநீதிமன்றத்தை நாட உத்தரவிட்டது. இந்நிலையில் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த ஒரு கட்டுமானங்களையும் மேற்கொள்ளக்கூடாது என தடை விதித்து தமிழக அரசு உத்தரவிட்டது. அடுத்து 4வது அறிவிப்பு. தாம்பரம் தென்காசி இடையே சிறப்பு அதிவிரைவு ரயில். வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் தாம்பரம் தென்காசி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இது குறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்ட அறிக்கை, கூட்ட நெரிசலை குறைக்க தாம்பரம் தென்காசி இடையே வாரம் 2 முறை வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் அதிவிரைவு சிறப்பு ரயில் இயக்கப்படும். தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கு ரயில் எண் 06-135 ஜூலை 30, ஆகஸ்ட் 1, 6, 8, 13, 15 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்படும். தாம்பரத்திலிருந்து அதிகாலை 5 மணிக்கு புறப்படும் ரயில் மாலை 3:30 மணிக்கு தென்காசி சென்றடையும். இந்த ரயில் செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகாசி, ராஜபாளையம், சங்கரன்கோவில் ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும். மறுமார்க்கமாக தென்காசியிலிருந்து தாம்பரத்துக்கு ரயில் எண் 06-136 ஜூலை 31, ஆகஸ்ட் 2, 7, 9, 14, 16 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்படும். இந்த ரயில் தென்காசியிலிருந்து அதிகாலை 5 மணிக்கு புறப்பட்டு மாலை 3:15 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். சிறப்பு ரயிலில் 2 3ஆம் வகுப்பு ஏசி பெட்டிகள், 1 ஏசி இருக்கை வசதி கொண்ட பெட்டி, 14 இருக்கை வசதி கொண்ட பெட்டிகள், 4 2ஆம் வகுப்பு சாதாரண பெட்டிகள் இடம்பெற்றிருக்கும். இந்த ரயில்களுக்கு முன்பதிவு நடைபெற்று வருகிறது. அடுத்ததாக 5வது அறிவிப்பு. டாஸ்மாக் மது விற்பனை தனியார் மயமாகிறது. அமைச்சர் விக்னேஷ் சூசக தகவல். மதுபான விற்பனையில் ரெஸ்டோ பார் தனியார் மயம் குறித்து ஆலோசித்து வருகிறோம். டாஸ்மாக் தனியார் மயமாகிறது என தமிழக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்தார். அடுத்து 6வது அறிவிப்பு. நீட் எதிர்ப்பு போராட்டத்துக்கு முழு ஆதரவு. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லியில் நடைபெறும் மாணவர் போராட்டத்துக்கு ஆதரவு அளிப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். அடுத்து 7வது அறிவிப்பு. ஜனநாயகன் பார்த்தால் மூளை சுறுசுறுப்பாகும். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் கருத்து. ஜனநாயகன் படம் பார்ப்பதன் மூலம் மூளைக்கு சுறுசுறுப்பு வரும். ஜனநாயகன் படத்திற்கும் மாணவர்களின் போராட்டத்திற்கும் சம்பந்தமில்லை என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். அடுத்து கடைசியாக 8வது அறிவிப்பு. மேகேதாட்டு அணை விவகாரம். ஆகஸ்ட் 3 கர்நாடகா செல்கிறார் தமிழக முதல்வர் விஜய். வேளாண் அமைச்சர் தகவல். மேகேதாட்டு அணை தொடர்பாக கர்நாடகாவில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதல்வர் விஜய் அம்மாநிலத்துக்கு செல்கிறார் என தமிழ்நாடு வேளாண் துறை அமைச்சர் வினோத் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் இன்று வேளாண்மை துறை அமைச்சர் வினோத் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: கர்நாடக அரசு மேகதாட்டுவில் அணை கட்ட தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது. காவிரி நமது உரிமை, அதை விட்டுக் கொடுக்க மாட்டோம். ஆரம்பத்திலிருந்தே இதுதான் எங்களது நிலைப்பாடு. கர்நாடகாவில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி மேகதாட்டு அணை தொடர்பாக நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் முதல்வர் விஜய் கலந்து கொண்டு அம்மாநில முதல்வர் டி.கே. சிவக்குமாரிடம் பேச உள்ளார்.
கர்நாடக அரசு தரப்பில் போதிய மழை இல்லை, தண்ணீர் திறக்க முடியாது என கூறினாலும் தமிழக முதல்வர் விஜய் நமது உரிமையை கேட்டு பெறுவார் என்று அமைச்சர் வினோத் கூறினார். பருவமழை பொய்த்ததன் காரணமாக நடப்பாண்டு வழக்கத்தை விட மிக குறைவாகவே குறுவை சாகுபடி செய்யப்பட்டது. மேட்டூர் அணை திறக்கப்படாதது மற்றும் காவிரி நீர் பற்றாக்குறை போன்ற காரணங்களால் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.